எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கேள்வி வந்து, நீங்க வந்து பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப நாளா முன்னெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமா. ஜான் பாண்டியன் அவர்கள் ஏன் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு பொது தொகுதியில போட்டியிடக்கூடாது? போடலாம். கண்டிப்பா அந்த மாதிரி பொது தொகுதியில நிப்பீங்கன்னு அந்த நம்பலாமா? அந்த சூழ்நிலை வரும்போது நிச்சயமா நிப்போம். அரசியல் அங்கீகாரமே நாங்க பெறலல்ல. அதனால ஆமா அத இப்போ அது நோக்கமா இருந்தாலும் கூட, நம்ம இப்ப நிக்கணுங்கிற கான்செப்ட் தானே தவிர, அது எந்த தொகுதிங்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. ஒரு ஏன்னா நம்ம அரசியல் அங்கீகாரம் பெறல. திருமாவளவ பொறுத்தவரை அரசியல் அங்கீகாரம் பெற்று வெளியில வர முடியாம முடிச்சுட்டு இருக்காரு. நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்க அங்கீகாரமே பெறும்போது எந்த தொகுதியா இருந்தாங்க, நாங்க நிக்கத்தான் செய்வோம். ஒரு இறுதி கேள்வி. நீங்க வந்து ஒரு மாநிலங்களவை இடம் வேணும் அப்படின்னு பாஜக கிட்ட கேட்டீங்க. கேட்டிருக்கேன். பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த எல்முருகனுக்கே மத்திய பிரதேசத்துல இருந்து தான் குடுக்குறாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு வேற ஸ்டேட்ல இருந்து அவங்க அகாமடேட் பண்றது ஈஸி. நம்ம கட்சிக்காரர்ப்பா அப்படின்னு வேற ஸ்டேட்ல இருக்கிற அந்த மாநிலத்துல இருக்கிற கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்திடலாம். இன்னொரு கட்சி கூட்டணி கட்சிக்கு வந்து இன்னொரு மாநிலத்துல குடுக்கிறது வந்து அது ஒரு தேசிய கட்சிக்கே வந்து ஒரு நெருடலான சூழல் இருக்காது. இருக்கலாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு சங்கடத்துக்குள்ள பாஜகவை தள்ளிட்டீங்களோ? இருக்கலாம். அப்படியெல்லாம் கேட்கக்கூடியது எங்களுடைய கூட்டணி தர்மம் என்பது கேட்பது தானே.